என்னது பொம்பளை இப்பதான் பாக்குறா இவ்வளவு நாளா என்ன பார்த்ததே இல்லல்ல என்கிட்ட வாங்கினதும் இல்ல நான் உனக்கு கொடுத்ததும் இல்ல கைய பார்த்தா கை காலெல்லாம் காமிச்சு காமிச்சு பாருங்க முட்டையும் எப்படி எத்தனை அழகு ஓடி அறிவி கொட்டி அழகு கொத்து வளர் வெற்றி வாசம் வாசம் வெள்ளக்குள்ள வெற்றி வாசம் வெற்றி வேறு வாசம் வெள்ளக்குள்ள வாசம் ஒழுங்கா வசதிக்கு செய்து உனக்கு வெற்றி வேடு வாசமா அப்புறம் நீ என்னன்னு பண்ண வெற்றி வாசம் வெற்றி வேறு வாசமா ஓய் வெற்றி வேறு வாசம் வாசம் விலைக்குள்ளே நேசம் உங்க அம்மாது அருமை 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 எங்க அம்மாது நாத்தம் உங்க அம்மாது சரியா சீராய் நிறைந்திருக்கும் தெய்வீகமான சபை நீர்வளம் நிலவளம் குடிவளம் மக்கள் வளம் பொருந்திய இவ்வாமரும் நகரத்தினுடைய பெயர் என்ன? எப்படி? வாழதாசம்பட்டி. நல்லா தெளிவா சொல்லு. வாழதாசம்பட்டி. ஆமா சொல்லு. அதானே வாழதாசம்பட்டி. அப்படி நல்லா சொல்லு. ஆமாங்க. வாழதாசம்பட்டி என்றால் போர் வச்ச மாநாடு எங்கனும் அமர்ந்திருக்கக்கூடிய எப்படி ஆண்களாய் பிறந்து பெண்களாக பிறந்து இன்னும் நம்மளை போன்று ஈலிசை நாடகம் என்று சொல்லக்கூடிய 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணங்கள் 64 கலைஞானம் 96 தத்துவங்கள் நகிண்டி நன்னூல் நல்ல சரித்திர கதையை படித்துள்ள கலையுள்ளும் கொண்ட கலையாசிரியர்களும் கலா ரசிகர்களும் எங்களும் வருகை தந்த எப்படி அனைத்து பொதுமக்கள் மட்டுமல்லாமல் என்னும் தூண்டாமணி விலக்கு துளிர்விட்டு எரிந்தாலும் என்னும் யார் இதற்கு தூண்டுகோலாக இருந்தவர் யார் யார் தெரியுமா? என்னும் சீனி நாய்க்கிறவர்களும் என்னும் சஞ்சவே அவர்களும் என்னும் பெருமாள் அப்பா அவர்களும் பெருமாள் நாயக்கர் அவர்களும் இதுக்கு நமக்கெல்லாம் தூண்டுகோலாக இருந்து நம்ம எங்கெல்லாம் நாடகம் அரங்கேற்றம் செய்யப்படுகிறோமோ அங்கெல்லாம் அவர்கள் நமக்கு துணையாய் வந்து எப்படி இந்த அரங்கேற்றத்தை கண்டு களிக்க வேண்டும். இவர்களை இந்த ஏரியாவில் அறிமுகப்படுத்த வேண்டும். இவர்கள் நடிக்கும் கூத்து சிறப்போடு இருக்கிறது அப்படி என்பதற்காக அப்படிப்பட்ட துண்டா விளைவுக்காக இருக்கும் இந்த மும்மூர்த்தி தேவர்கள் மூவரும் எப்படி நம்மளுக்கு அறிமுகமாகி இந்த வாழதாசம்பட்டி மாநகரத்திலே இந்த ஓடிவை சதநாட்டியம் என்ற புதிய சட்டங்களை வைக்க வேண்டும் என்பதற்காக வருகை என்று பொதுமக்கள் மட்டும் அனைவருக்குமான பேர்களும் சேர்ந்து நம்மளுக்கு வருகை தந்த பொதுமக்களுக்கும் கலைக்குழுவின் சார்பாக முத்தான முதற்கண் வணக்கம். நமக்கெல்லாம் அதாவது
நாடகம் அரங்கேற்றத்தை இந்த தெருக்கூத்து அதாவது இரவு நேரத்தில் பார்த்து கழித்து ஏய் சத்தம் விடும். அது யாராலும் மறுபடியும் பார்க்க முடியாது. ஆமா எப்படி? ஆமாங்க. இன்று இரவு கண்ணால் பார்த்தால் மறுநாள் கண்ணுக்குள்ளே இருக்கும். ஆனா அடுத்தவங்க இப்படி நடித்தாங்க சொல்ல முடியாது, காட்ட முடியாது. ஆனா அப்படிப்பட்ட கண்ணுளியில் பார்க்கும் இந்த கதையை சிறப்போடு வர்ணித்து எப்படி இன்னும் சேலம் மாவட்டம் கருப்பூர் வெள்ளாளப்பட்டி மாநகரத்திலே இருந்து நமக்கெல்லாம் துணையாக இருக்கும் இன்னும் யூடியூப் சேனல் செல்வம் அவர்கள் நம் சகோதரர் உடன்பிறக்காத ஒரு அமையன் உடன்பிறக்காத மித்திரன் நமது யூடியூப் சேனல் செல்வம் அவர்கள் நமது தெருவுத்திரை எல்லாம் சேனல் வச்சு ஸ்டாண்ட் வச்சிருப்பாங்க. ஆனா இவர் அப்படி அல்ல, தன்னுடைய இரு கரங்களால் எப்படியெல்லாம் நடிக்கிறார்கள் என்பதை ஸ்டாண்ட் வச்சுட்டு அவங்க போய் ஒரு பக்கம் தூங்கிடுவாங்க. ஆனா இவர் அப்படி இல்ல, நீ எங்க திரும்புறியோ திரும்பின பக்கம் எல்லாம் தன் கரங்களால் திருப்பி வெடிய 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 30 எப்படி வெடிய 30 இத்தனை இன்றி இல்லாமல் நமது கலையை அவர் ஒளிபரப்ப வேண்டும், அகில உலகத்திற்கு பரப்ப வேண்டும் என்று அவரு நமது யூடியூப் சேனலாக தன் கரங்களால் எடுத்து அகில இந்தியா முழுவதும் ஒளி பரப்பக்கூடிய நமது சகோதரர் யாரு? இனம் கருப்பூர் வெள்ளாளப்பட்டி சேர்ந்த செல்வம் அவர்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கம். கன்னி வீரமாத்தி அம்மன் இன்னும் கருப்பு சாமி கன்னி வீரமாத்தி அம்மன் பிறப்பு, அதாவது வீரமாத்தி அம்மன் பிறப்புன்னு ஒரு நாடகம் இருக்கு. அந்த நாடகத்தை கூட இன்னைக்கு வச்சிருக்கலாம். ஆனா நம்ம சகோதரர் இருக்கிறாரு சீனி ஐயா அவர்கள் அதெல்லாம் வேண்டாம், நாடகம் தான் வேண்டும் அப்படின்னு சரி. இன்னும் கருப்புசாமி வீரவாத்தி அம்மன் கருப்புசாமி பங்காளி மற்றும் பங்காளி கருப்புசாமி குலதெய்வத்தினுடைய பங்காளிகள் அனைவருக்குமான பேர்களும் ஒன்று சேர்ந்து பெண் வாரிசுகள். யார் யாரு இருக்கட்டும். அனைவருக்குமான பேர்களும் ஒன்று சேர்ந்து நமது குலதெய்வத்தினுடைய வழிபாட்டை நடத்தி அவருடைய அனுகிரகத்தினால் நம்ம குடும்பம் வாழையடி வாழையாக வளர வேண்டும் என்று இந்த ஓரிரு சதநாட்டம் என்று புண்ணிய சரித்திரக்கதை வைத்திருக்கிறார். வைத்துள்ள நாடகம் பாரதிலே ஒரு பகவான் விளங்கக்கூடிய அர்ஜுனன் தேவரப்பட்டம் எப்படி அர்ஜுனன் தேவரப்பட்டம் ஆருடைய காண்டத்தில் ஒரு பாகமாய் விளங்கி வரக்கூடிய ஆருடைய காண்டம் எப்படி ஆருடைய காண்டத்தில் ஒரு பாகமாய் விளங்கி வரக்கூடிய வனபருவம் வனபருவத்தில் ஒரு பாகமாய் விளங்கி வரக்கூடிய என்று வைத்துள்ள நாடகம் அர்ஜுனன் தேவர் பட்டம் இல்லை என்றால் ஊர்வசியால் வேடி சாபம் என்று சொல்லக்கூடிய நாடகம் அரங்கேற்றும். இந்த நாடகத்திலே நான் வந்து யாரு இப்படி அந்த அறிஞர் என் பேருக்கு தெரியுமா? நண்பர்கள் மாதனுக்கு
செங்கமலம் அம்மா எமது பெயரை தெரிந்தாயா எப்படி? எப்படிமா உங்களுடைய பெயர்? ஏய், ஓய் எனது பெயரோ ஊர்வசியார். ஓ உங்களுடைய பேரு ஊரவச்சி. ஏய், மத்த வெளியழகி, மச்ச விளையாளைக்கு உச்சமில்லாத ரூபி. ஓ உச்சமில்லாத ரூபி. உச்சம் என்று சொல்லக்கூடிய என் மேனியில் எந்த விதமான மச்சம் அருகி காலும் எதுவும் இல்லாத மீன் போல் கல்லழகி. கல்லழகி. மச்சம் என்று சொல்லக்கூடியது மீன் போல் கல்லழகி, உச்சமில்லாத ரூபி. எமது பெயரோ அழகான ஊர்வசி. ஊர்வசி மாது. ஓ ஊர்வசி மாது. ஊற வச்சாரு இல்ல ஊர்வசி மாது. உன்னை ஊற வைக்கிறப்ப ஏம்மா உங்களுடைய பேரு ஊர்வசி மாது. ஊர்வசி. அப்பா பெற்றாலும் ஆமா. நீங்க எப்படிமா பிறந்தீங்க? நான் எப்படி பிறந்தேன்? பிறந்தீங்க. ஒரு தாயுடைய அங்கத்தில் செலுத்தினா எப்படி பிறந்தீங்க? நான் எப்படி பிறக்கப்பட்டவன்? எப்படிமா? என்ன அப்படி பாக்குறேன்? எதை பாருங்க இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியா? அதான் பாத்துக்கிட்டே இருக்கிறாரு குரு குரு குரு. ஐயோ, பார்த்து விட்டாரு. என்ன பார்த்து விட்டாரு. ஐயோ, அம்மா பார்த்து விட்டாரு. அப்புறம் இவனை நல்லா பாத்துக்கியா? நேரம் பண்ணி இப்படி இறங்கி போறவேன். உன்ன மாதிரி ஆளா இருந்தா அப்படி போட்டுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு வெளியே வெளியே போகலாம். ஆமா 1.5 மணி நேரம் செய்யும். ஏய், ஏம்மா
தப்பான வார்த்தைகளை காட்டுகால ஊட்டு வளைக்கும் அப்படி சொல்கிறான். கட்டுப்படி கண்ணம்மா, நான் எப்படி பிறக்கப்பட்டவன்? தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தேவர்கள் ஒருபுறமாகவும் அசுரன் என்று சொல்லக்கூடிய எப்படி அசுரர்கள் 3,66,000 அசுரர்கள் ஒருபுறமாகவும் 33 கோடி தேவர்கள் ஒருபுறமாகவும் நின்று எப்படி நின்று தேவமிர்தம் கடையப்படுகிறார். தேவ அமிர்தங்கள் ஏன் எதற்காக இந்த தேவமிர்தம் ஏன் எதற்காக இருந்தார்கள்? அதாவது திருமண்டலத்து மகாமுனிவன் தூர்வாசன் ஒரு நாள் ஒரு தினத்திலே தூர்வாச மகாமுனிவன் தேவலோகத்திற்கு லட்சுமி கடாசியம் பொருந்திய ஒரு முத்து மணி பவனத்தை மாலையை இந்திர மன்னனுக்கு தூர்வாசன் லட்சுமி இடத்திலே பெற்று இந்த மணமாலையாகப்பட்டது யாருக்கு? முத்து பவளமணி மாலை யாருக்கு சொந்தமாகும்? யார் இந்த மாலையை அணிவித்தால் நன்றாக இருக்கும் என்று யாருக்கு எடுத்து சென்றார்? 3 லோகத்திற்கும் அதிபதியாய் இருக்கும் அந்த இந்திரன் தேவகோமன் என்று சொல்லக்கூடிய யாரு? தேவகோமன் என்று அழைக்கப்படும் 33 கோடி தேவர்கள் 46 ரிஷிமார்கள் கண்ணர் கருடர் சித்தர் வித்தர் கபோதபநாணிகளுக்கெல்லாம் அதிபதியாய் விளங்கி வரக்கூடிய யாரு? இந்திர மகாராஜன் தேவகோமன் என்பவருக்கு பட்டத்து வெள்ளாணை மேல் அமர்ந்து எப்படி பட்டத்து வெள்ளாணை மேல் இந்த பாரினில் விழா வருகின்ற மன்னருக்கு தான் இந்த மணிமாலையை அணிவிக்க வேண்டும் என்று இந்திரலோகம் சென்று தூர்வாச மகாமுனிவர் இந்த மாலையை மன்னர் மன்னா 3 லோகத்திற்கும் அதிபதியாய் இருக்கும் இந்திர மகாராஜனே இந்த லட்சுமி கடாசியம் பொருந்திய இந்த மாலை இந்த பவள மாலை உமைக்கே இது பொருத்தமாகும் என்று இந்த மாலையை அவரிடத்திலே ஒப்பிக்கும் போது அந்த மாலையை தன்னுடைய பட்டத்து வெள்ளாரி மேல் அமர்ந்து கொண்டிருக்கும் அந்த மகாராஜன் இந்திர மகாராஜன் தூர்வாச மகாமுனிவரே, நீ எனக்கு மாலை அணிவிப்பதற்கு உனக்கு அருகதி அல்ல அப்படி என்று சொன்ன உடனே அந்த மாலையை தன் துதிக்கையால் பட்டத்து வெள்ள ஆடை எடுத்தது. துதிக்கையால் குடித்துக் கொண்டது. அந்த மாலையை தரை மீது வைத்து தன் காலால் நசுக்கியது. யாரு? இந்த பட்டத்து வெள்ளானை அந்த மாலையை தரை மீது வைத்து காலால் நசுக்கிய முத்து பவளங்கள் எல்லாம் சிதறிவிட்ட போது அடே இந்திர லோகத்திற்கு அதிபதியாய் இருக்கும் தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாய் விளங்கக்கூடிய இந்திரனே, நீங்கள் உங்களுக்கு அதாவது நரை திரை மூப்பு பிணி இப்படியெல்லாம் உங்களுக்கு அணுகாமல் இருக்கும் என்ற ஆணவம் கொண்டு இந்த நான் கொடுக்கக்கூடிய இந்த மாலையை தரை மீதில் சிதற விடுகிறாயே, இன்று முதல் உங்களுக்கு நரை மனிதர்களைப் போல நரை திரை மூப்பு பிணி எல்லாம் உங்களுக்கு அணுகும் புடி சாபத்தை என்று கொடுத்தார். தூர்வாச மகாமுனிவர் அப்படி சாபம் கொடுக்க ஒரு நொடிக்குள் அதாவது தேவேந்திர மகாராஜன் அவருடைய முகமெல்லாம் சுருங்கி தலையெல்லாம் நரைத்து கண்கள் தெரியாம நரைத்து திரை என்று சொல்லக்கூடிய கண்கள் ஒளி இல்லாமல் பிடிகள் என்று சொல்லக்கூடிய நோய்கள் அண்டி மூப்பென்று சொல்லக்கூடிய வயது கூணாக மூப்பென்பது வயோதிகராக ஆகிவிட்டார். வயதானவரை போல கூணாக நின்று இப்படி ஊனுகிறார். திருமண்டலத்த மகாமுனிவரே, நீங்கள் அறியாமல் உன்னுடைய பலத்தை அறியாமல் தவமுடிவர் என்று நான் புரியாமல் நான் உங்களை இழிவாக நினைத்து விட்டேன். நீ கொடுக்கும் ஆணையை நான் போனத்திலே வைத்து என்னுடைய ஆணையாகப்பட்டது மெதித்து சிதறிவிட்டது. என்னை மன்னித்து விடும். எனக்கு மீண்டும் இந்த நரைதிரை மூப்பு பிணி என்று சொல்லக்கூடிய இந்த நோய்கள் எல்லாம் எனக்கு அண்டாமல் இருக்க வேண்டும், அணுக வரக்கூடாது, அணுகாமல் இருக்க வேண்டும் என்று தூர்வாசனிடத்திலே மன்றாடி கேட்டார். யாரு? தேவேந்திர மகாராஜன். அப்படி கேட்கும் பொழுது இந்த நோய்கள் எல்லாம் உங்களுக்கு அணுகாம போக வேண்டும் என்றால் நீங்கள் அதாவது தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அமிர்தம் என்று சொல்லக்கூடிய அமிர்தத்தை கடைய வேண்டும். அது எங்கே கடையணும்? பால் கடலை பாண்டமாக வைக்க வேண்டும். பால் கடலை பால் இல்ல பால் கடலை பாண்டமாக வைத்து
எப்படி ஆழ்கடலை பாண்டமாக வைத்து மந்தரகிரி மலை என்று சொல்லக்கூடிய மலையை தூணாக நிறுத்தணும். ஒரு மலையே தூணாக நிறுத்தி சந்திர தேவனை மத்தாக வைத்து மத்தாக வைத்து ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மாதகை என்ற பாம்பினை அணைக்கயிறாக வைத்து தேவர்கள் ஒருவரமாகவும் அசுரர்கள் ஒருவரமாகவும் நின்று அமிர்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அமிர்தத்தை கடைந்தால் எப்படி அந்த அமிர்தத்தை கடைந்தால் இழுத்தால் அணைக்கயிறு இழுக்க பார்க்கணும்ல அது அங்கிருந்து அமிர்தம் என்று சொல்லக்கூடிய அமிர்த கலத்து வரும். அந்த அமிர்தத்தை அருகினால் பருகினால் அருந்தினால் மட்டுமே உங்களுடைய சாப விமோசனம் நீங்கும். நான் கொடுத்த சாபங்கள் நீங்கும் என்று தூர்வாசர் சொன்னார். இவ்வளவு கதையை சொல்லிக்கிட்டு ஆயா இந்த தூர்வாசம் ஒருவர் கொடுத்தபடியால் தேவர்கள் ஒருவரமாகவும் 33 கோடி தேவர்கள் ஒருவரமாகவும் 3 கோடி அசுரர்கள் என்று சொல்லக்கூடிய 66,000 அசுரர்கள் ஒருவரமாகவும் என்று அமிர்தத்தை கடைய தொடங்கினார். ஆதிசேஷன் என்று வாசகையை அணைக்கயிறாக வைத்து தேவர்கள் வாழ்புறமும் தேவர்கள் வாழ்புறமும் அசுரர்கள் தலைப்புறமாக நின்று அமிர்தத்தை கடிந்தார். அந்த அமிர்தத்துல முதலிலே யார் பிறந்தார் தெரியுமா? முதலிலே பிறந்தவள் மூதேவி. வந்திருக்காங்களா அவங்க? பாருங்க இருக்கிறாங்க. இந்த மூதேவி என்பவள் முதலிலே பிறந்தார். அவருக்கு பிறகாக அவருடைய தந்தையாகப்பட்ட யார் பிறக்கிறார்? அடே கண்ணம்மா, ஆதியிலே பிறக்கப்பட்டவள் ஆதி லட்சுமி என்று சொல்வார்கள். ஆதி லட்சுமி சரி. ஸ்ரீதேவி தேவி பிறக்கிறார். சரி. அதற்கு முன்னே அதற்கு பிறகு பாரிசாத மலர், பட்டத்து வெள்ளானை, வெள்ளப்புறவை, விஞ்ஞாமிர்தம். எப்படி விஞ்ஞாமிர்தம் பாரிசாத மலர், பட்டத்து வெள்ளானை, விஞ்ஞாமிர்தம் 60,000 பெண்கள். 60,000 பெண்கள். 7 நாட்டியமாதர்கள். 7 பேர் நாட்டியமாதர்கள். அதுல பிறந்தவர்கள் நாங்கள் யார் யாரு?
கூடி பிறந்தோம். கூடி பிறந்தீங்க. குடிப்பால் அருந்தினோம். யார் யாருமா? நாங்க சேர்ந்து பிறந்தோம். உன்னை லவ் பண்றாரு. லவ் பண்றாரு. ஆளு பாட்டு கொடுத்து ஏய் ஏய் போதுமா உன் கொலாய் சத்து மூடு அதோட அதனால அம்மா சேர்ந்து பிறந்தவும் தியானிப்பால் அறிந்தவர்கள். சரி. நாங்கள் யார் யார் தெரியுமா? யார் யாருமா? ரம்பை, ஊர்வசை, துரோகம்பை, மேனகை, ரதி, விசித்திரா. இப்படி சொல்லக்கூடிய ரம்பை, துரோகம்பை, மேனகை, ரதி, ரதி தேவி, விசித்திரா, சித்திரா, விசித்திரா என்று சொல்லக்கூடிய நாங்கள் 7 பேர் நாட்டிய மாதர்கள் பிறந்தோம். 7 பேர் பிறந்தீங்க. எதுல? அந்த எதுலமா? போய கூதியில அருமையா இருந்திருக்குமே. நாங்கள் அமிர்தத்தில் பிறக்கப்பட்டவர்கள். ஓ, அமிர்தத்தில். ஆமா, தேவ அமிர்தத்திலே பிறக்கப்பட்டவர்கள். நாங்கள் 7 பேர் நாட்டிய பெண்கள். யாருக்குமா நாட்டியம் புரியக்கூடிய பெண்கள்? யாருக்கு தெரியுமா? யாருக்கு? அந்த அமிர்தத்திலே பிறந்தவர்கள் அசுராதிகளும் தேவர்களும் கடையப்பட்ட அமிர்தத்திலே பிறந்தது 60,000 பெண்கள் பிறந்தோம் இல்லையா? 7 நாட்டிய மாதர்கள் இல்லையா? அந்த 7 பேர் நாட்டிய மாதர்களும் பாரிசாத மலர் பட்டத்து வெள்ளானை வெள்ளப்புறவை விருந்தாவரம் என்று சொல்லக்கூடிய இந்த 60,000 பெண்களும் மது மங்கை மாமிசம். என்னென்ன பிறந்தது? மது 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 மங்கை மங்கை மாமிசம் மாமிசம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் பிறக்கப்பட்டதனால் இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பங்கு வைப்பதற்காக என்னென்ன தேவர்களை விரட்டி அடித்து இந்த தேவ அமிர்தத்தை அசுரர்களே கொண்டு சென்றார்கள். போறாங்க. எங்க போறாங்க? அசுரர்களை எடுத்து சென்று போயிட்டு இருக்கிறாங்க. தேவர்களால் அவர்களை அடக்கி அதை கொண்டு வர முடியவில்லை. எப்படி கொண்டு வர முடியல? தேவர்களை அசுரர்களை கண்டா தேவர்களுக்கு பயம் இருக்குது. எலிமுகம், புலிமுகம், நாய்முகம், நரிமுகம், சிங்கமுகம், எப்படி சிங்கமுகம் இப்படி சொல்லக்கூடிய அசுராதிகள் கூட்டம். இப்படி எல்லாம் என்னுடைய அழகையும் என்னுடைய வர்ணத்தையும் என்னுடைய வாய் வார்த்தைகளையும் முத்தான முத்து வார்த்தைகளை எல்லாம் கண்டு ரசித்து என்னை லவ் பண்றாங்கன்னு சொன்ன 4 பாட்டு கொடுத்துருக்காங்க. யார் தெரியுமா? 4 பாட்டில் இல்ல 6 பாட்டில் வாங்கலாம். பங்கு வைக்கிறான் பாத்துக்கலாம். கட்டி தீனி கட்டி தீனியா? 6 பாட்டி கட்டி தீனின்ற வாட்டெல்லாம் சுத்தி உங்க அம்மாவா? யார் யாருமா? எனக்கு வாட்டர் இருக்குது. உங்க அம்மாவுக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? அந்த வாட்டையில தான் பிறந்திருப்பு நீ. நான் வாட்டையில பிறந்தவல்ல, நான் கோட்டையில பிறந்தவன். உங்க அம்மா பெற்ற மாதிரி உங்க அம்மா வாட்டையில நான் பிறக்கல. நாங்க தேவ அமிர்தத்துல பிறந்தவர்கள். நாங்கள் என்ன பாவம்? அதாவது இன்னும் சேலத்தார் அண்ணார் அவர்கள், எப்படி இன்னும் கோவிந்தராஜா அண்ணார் அவர்கள், இன்னும் சேலத்தான் முருகண்ணன் கோவிந்தராஜா அண்ணார் அவர்களும் 1 இல்ல 2 இல்ல, எப்படி 1 இல்ல 2 இல்ல. இங்க பாடுறாட்டு என்ன முடியாதுடா. 1 2 3 4 5 6 எண்ணிட்டே இருக்கலாம். இப்படி கோடியான கோடி கேட்டு கொடுப்பது கேட்காமல் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட தெய்வ கொடாசனம் பொருந்திய இன்னும் அண்ணாராகிய இன்னும் சேலத்தான் முருகன் அண்ணா அவர்களும் இன்னும் கோவிந்தராஜ அப்பா அவர்களும் எப்படி ரூபாய் 60,000 பெண்கள் பிறந்தாங்கன்னு சொன்னாங்க. ரூபாய் 60 மட்டுமல்ல, 60 கொடுத்த கையால் 60 லட்சம் ஆகி லட்சம் கோடி ஆகி செய்யும் தொழிலில் தெய்வம் கூடியிருந்து அவர் ஆண்கோட பக்கம் அரசு பெற்று பெண்போட பக்கம் பெற்று பெருகு பெரிய குடியாண்டு குட்டி பெருகி குடும்பால் பொங்கி வட்டி பெருகி பால் குடம் பொங்கி எந்த முகம் போனாலும் தங்க முகமாய் திரும்பி செய்யும் தொழிலிலே தெய்வமாய் குடியிருந்து எப்படி வாழையடி வாழையாக வாழக்கடவுள் என்று அந்த வீரமாச்சி அம்மனையும் அந்த கருப்புசாமி ஐயா அவர்களையும் வாழ்க பல்லாண்டு வையகம் நீடுடையா என்று அந்த ஆண்டவனை சமர்ப்பணம் செய்கிறேன். என்னமோ ஓடியாங்கிறாவ